வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகலாம், கிரந்தி அப்படின்னு ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். சித்த மருத்துவத்தில் கிரந்தி அப்படி எந்த நோயை பற்றி சொல்ல வராங்கன்னா, இது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், சிஃபிலிஸு அந்த மாதிரியான வகைகள் இதில் இடம்பெறுவது உண்டு. அடுத்தது நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நிணநீர் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இன்னொரு விஷயம் வந்து ரத்தம் வந்து அசுத்தமாகுது, இன்ஃபெக்ஷன்ஸால் நாட்பட்ட புண்கள் வந்து ஏற்படுறது, பிறப்புறுப்புகளில் வந்து ஏற்படுறது, தோலில் அதிகமாக ஏற்படுறது, இது எல்லாமே இதோட அறிகுறிகள் தான். ஸோ இது வரும்போது எப்படி அவங்க மனநிலை இருக்கும்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுவாங்க. என்னடா நமக்கு இந்த நோய் வந்துருச்சு, இது வந்து தீராத நோயோ, நம்ம இனிமேல் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோமோ, அப்படி பல விதமான பிரச்சனைகள் வந்து அவங்க மனசில் வந்து சூழ ஆரம்பிச்சிடும். இதுக்கான கரெக்டான லேப் டெஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கணும். விடிஆர்எல் டெஸ்ட்லாம் இருக்குது, ஆர்பிஆர்எல் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து எடுத்து பார்க்கணும். என்ன விதமான நோய், பால்வினையில் நிறைய உண்டு இல்லையா, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுங்க நிறைய இருக்குது. அதில் இது எதில் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். முதல்ல இந்த பிரச்சனை வந்த பிறகு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அக்செப்ட் பண்ணாமல் போகும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம். மன ரீதியாக என்ன நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை இவங்க எப்படி பேசுவாங்க, அந்த சமுதாயத்தில் வந்து அவங்க ரொம்ப அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குமோ, அப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றிப்பாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். நம்மளை பற்றி யோசித்து அதை பற்றி இப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ, அது மாதிரி எண்ணங்களை வந்து கூடிய மட்டும் இந்த கிரந்தி வந்தவங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நமக்கு வந்துருச்சு, நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், அதை பற்றி அந்த நாலேஜை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரந்தி வந்தவங்க நம்ம கசப்பு தன்மை கொண்ட உணவுகள் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா கசப்பு தன்மை வந்து நரம்பை வந்து பலப்படுத்தும். அது அதிகமாக பாவக்காயில் இருக்குது, சுண்டைக்காயில் இருக்குது, வெந்தயத்தில் இருக்குது, மணத்தக்காளி கீரையில் இருக்குது, சீரகத்தில் இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஜீரக தண்ணி வந்து நம்ம குடிக்கலாம். அது வந்து உடம்பு வந்து கூலிங் பண்ணும், குளிர்ச்சியை உண்டாக்கும், ரத்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனை வந்து கொண்டு வரும். ஏன்னா சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ட்ரிஃபோனோமா பேலடியம்னு ஒரு கிருமி இருக்குது, அது அதிகப்படியான நம்ம தொந்தரவுக்கு கொடுக்கக்கூடியது. இதனாலையும் இந்த கிரந்தி பிரச்சனைகள் வந்து வருது. பிறப்புறுப்புள்ள ஏற்படக்கூடிய புண்கள் வந்து ஆறாமல் போகுது, அது அவங்களுக்கு தீராத வலியை வந்து கொண்டு வருது. இதெல்லாம் வந்து அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மருத்துவர்கிட்டையும் காட்டுறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே தயக்கமோ கூச்சமோ தேவையே இல்லை. நிறைய பேருக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டான நபர்களை நீங்கள் ஆலோசனை நம்ம செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணுங்கிறத கவனமாக அதன்படி எடுக்கணும். என்ன மாதிரி எடுக்கக்கூடாதுன்னா, அதிகப்படியான உப்பு, புளி, காரம் எடுக்கக்கூடாது. பிராய்லர் சிக்கனு, முட்டை, அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்கெட்டில் அடைப்பட்ட ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. தயிரும் அதிகமாக சேர்த்துக்கூடாது, டீ காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அப்போ என்ன தான் நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இஞ்சி சாப்பிட்லாம். இஞ்சி வந்து மேல் தோல் சீவிட்டு சின்ன துண்டு எடுக்கலாம். பூண்டு பால் ப்ரிப்பரேஷன் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சள் ரொம்ப பெஸ்ட்டாக இதுக்கெல்லாம் வேலை செய்யும். இன்னொரு விஷயம் வந்து அத்தி, ட்ரை அத்தி இருக்குல்ல, அது டெய்லி ஒரு பாதி அது ரெகுலராக சாப்பிட்லாம். பாதாம் பருப்பு, 2 பாதாம் பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தோல் நீக்கிட்டு பாதாம் பருப்பை சாப்பிட்லாம். பிஸ்தா பருப்பு 1 சாப்பிட்லாம். ஏலக்காய், டெய்லி ஒரு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் சாப்பிட்லாம். இதுதான் அதோட அளவு. இந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து 6 சுவையும் அடங்கியிருக்கு. அதனால் உடம்புல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொண்டு வரும். ஏன்னா விட்டமின் சியும் அது ரொம்ப அதிகம். அது மாதிரி சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். இந்த கிரந்தி வந்தவங்களுக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். துவர்ப்பு சார்ந்த உணவுகள் வந்து ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தும். துவர்ப்பு பார்த்திங்கன்னா எதுலலாம் இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு. மிக முக்கியமாக வாழைப்பூவில் வந்து துவர்ப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும்.
வாழைப்பூ கூட்டு பொரியல் ஏதோ ஒரு வகையில் வாழைப்பூவை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. வேப்பலை, அந்த வேப்பம் கொழுந்து இருக்குல்ல, அதை வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறதும் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். இன்னும் வில்வமும் எடுத்துக்கலாம். வில்வத்தில் வந்து பஞ்சபூத சக்திகளும் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான மூலிகை வில்வம். அதை ஒரு 4-5 எடுத்து அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். சில உணவுகள் வந்து நம்ம ராவாக சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக வந்து வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணி வந்து சுடுதண்ணி, கல்லுப்பு, மஞ்சள் போட்டு அலசிட்டு ஒரு 50 கிராம் அளவு வெறும் வயிற்றில் அதை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த டைஜஸ்டிவ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அது கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா கிரந்தி வந்தவங்களுக்கு சரியான டைஜஷன் வந்து சரியாகவே இருக்காது. ஸோ இந்த வெள்ளை பூசணி உயிர் சத்து அதிகம். ஸோ நிறைய பெனிஃபிட் வந்து வெள்ளை பூசணியை நம்ம பச்சையாக சாப்பிட்றதால நமக்கு அதிகமாக கிடைக்கும். பீர்க்கங்காயம் அப்படி சாப்பிடணும். பீர்க்கங்காயம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் பீர்க்கங்காய்க்கு உண்டு. இதே மாதிரி பச்சையாக ஒரு 4-5 ஸ்லைஸு அந்த மஞ்சள், கல் உப்பு, சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்ச நாள் வந்து அப்படியே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப என்ன ஆகும், என்னடா இப்படி நம்ம சாப்பிட்ணுமான்னு நம்ம அப்படி இல்லாமல் சந்தோஷமாக அதை சாப்பிடுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உங்களுக்கு நல்லா பழகிடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆரோக்கியமானதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆசனங்கள் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் இருக்குது. அதே போல் நம்ம மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம், நாடி சுத்தி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது யோகா ஆசிரியர்கிட்ட நல்லா ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். இந்த சின் முத்திரை வச்சுட்டு கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனிங்க. இது மாதிரி ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்து உங்கள் மனசும் அமைதியாகும், சந்தோஷமாகும். ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முத்திரைகளை பண்ணலாம். இது வந்து அபான முத்திரை. அபான முத்திரை உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அபான முத்திரைக்கு உண்டு. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் சாதாரணமாக இந்த மாதிரி பொசிஷனில் மடியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இதை பண்ணலாம். இது எப்போனா பண்ணலாம். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த அபான முத்திரையை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கிரந்தி பேஷண்ட்க்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த லிம்ஃபேட்டிக் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்கமடைஞ்சால் இந்த கழுத்தில் வீக்கமடையும், அக்குளில் வீக்கமடையும், தொடை இடுக்கில் வீக்கமடையும். இது எல்லாமே வந்து இந்த கிரந்தியோட ஒரு சிம்டமாகவே இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி வீங்குது அப்படின்னு சொன்னால், ரத்தத்தில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் போராடுது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் தான். ஸோ அப்படி போராடும் போது அந்த மாதிரி வீக்கத்தை வந்து அது கொண்டு வருது. அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், உணவுகள் எடுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உணவுகள் தான் வந்து இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம். 90% நோய்கள் இந்த உணவுல இருந்தால் வருது. இவங்க மிக முக்கியமாக அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. பிராய்லர் சிக்கன், முட்டை அதெல்லாமே எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய கீரைகள்லேயே இருக்குது. முருங்கைக்கீரை, தூதுவளை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி, சிறுகீரை, பசலை, இந்த மாதிரி கீரைகளை மதியத்தில் ஏதாவது ஒரு வகையான கீரைகள் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் அளவு ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவில் சாப்பிட்டா போதுமானது. அதே முந்திரி பருப்பு வந்து டெய்லி ஒரு 2 சாப்பிட்டா போதும். இதுதான் அதோட அளவு. ஃப்ளக்ஸீடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிடலாம். இதெல்லாமே வந்து நம்ம இந்த கிரந்தி பேஷண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். அதே போல் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். LI4னு ஒரு பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இந்த பாயிண்டில் ஒரு 50 முறை வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கையிலையும் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். இது வந்து வலியை குறைக்கும். ஏன்னா இந்த கிரந்தி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகப்படியான வலி இருக்கும். அதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இத்தனை விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சில பேருக்கு சித்தால மருந்து எடுத்தும் இந்த நல்லபடியாக குணமாகி வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களோட நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன மருந்து செட் ஆகும், என்ன அனுபானத்தோடு கொடுக்கணுங்கிறத எல்லாமே வந்து முடிவு பண்ணி அதை கொடுக்கும்போதும் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்க மருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அவங்க கிரந்தி பிரச்சனைன்னு ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.